ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொள்ளு ஊற வச்சுருந்தேன். அதை முளை கட்டி வச்சுருந்தேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நான் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த கொள்ளு அவ்வளோ நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவ்வளோ உதவுது. உடம்புல நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றப்ப இன்னுமே நம்மளுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கு. வாங்க இப்போ இதை நான் வேக வச்சு தாளித்து எடுக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணியில் ஒரு வாட்டி அலசினா போது. நம்ம ஏற்கனவே தண்ணியில் அலசி அரிச்சு எடுத்து தான் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதனால் நம்ம ஒரு தாட்டி அலசினா போதும், ரொம்பலாம் அலச வேண்டியதில்லை. இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். இது விசில் வரட்டு. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா விசில் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணி ரசம் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது ரசம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டேன். சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியுது, தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அது கூட 2 பல் பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிட்டு பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு நல்லா. கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. அதனால அடுப்பு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தெரியுது. இப்போ இது கூட நம்ம வேவிச்சு எடுத்து வச்ச கொள்ளு சேர்த்துக்கலாம். முளைக்கட்டுன்னு இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. கொள்ளு பருப்பாக செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு குடிக்கலாம், கொள்ளு பொடி பண்ணி சாப்பிட்லாம். இதில் கால்சியம் சத்து, இரும்பு சத்தெல்லாம் நிறைஞ்சது. உடல் சோர்வாக இருக்கிறவங்க இந்த கொள்ளு சேர்த்துக்கிட்டோம்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கு. இந்த கொள்ளு ஏதாவது ஒரு விதமாக நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ நல்லா இருக்கு.
இதை வந்து நாம் குழந்தைங்களுக்கு பொரியலெல்லாம் கொடுக்குறோம்ல டெய்லியுமே ஹஸ்பண்டுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டுன்னு பொரியல் கொடுக்குறோம். அப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு சுண்டல் பச்சைப்பயிறு அப்படின்னு இந்த மாதிரி முளை கட்டி வச்சு நம்ம வந்து அப்படியே கொடுக்குறதுக்கு கூட இந்த மாதிரி தாளித்து கொடுத்தோம்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. கூட தேங்காய் பூ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கரண்ட்டு வந்துடுச்சு. கரெக்டாக முடிக்கிற நேரத்துக்கு கரண்ட்டு வருது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை துவைக்கலாம். அவ்வளோதாங்க, கொழுப்பு ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.